எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு விழும் ஓட்டுகள். ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை ரத்தாகுமா? அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது தமிழகத்தில் மொத்தம் 39 மக்களவைத் தொகுதிகள், புதுச்சேரி தொகுதி என 40 தொகுதிகள் உட்பட மொத்தம் நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்து வந்தார்கள். அந்த வகையில் வடசென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் எந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு வாக்குகள் விழுவதாக அங்கு முதலில் குற்றச்சாட்டு எழுந்தது. அதேபோல் வியாசர்பாடி எம்கேபி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 150வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு ஓட்டுகள் விழுவதாக சிலர் அரசியல் கட்சி பிரமுகரிடம் புகார் அளித்து வந்தனர். இதனையடுத்து திமுக, அதிமுக அரசியல் கட்சி பிரமுகர்கள் அங்குள்ள தேர்தல் அதிகாரிகளிடம் குற்றச்சாட்டு கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு ஓட்டுகள் விழுவதாக புகார் கூறிய நபரை காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள் அழைத்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். உண்மையிலேயே அவ்வாறு நடந்ததா, இல்லை அவர் பொய் கூறினாரா என்பது பற்றி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இவ்வாறான குளறுபடிகள் நடக்காது என தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கூறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கேரளாவில் மாதிரி ஓட்டுப்பதிவின் போது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவிற்கு ஒரே நேரத்தில் 2 ஓட்டுகள் விழுவது தொடர்பான புகார் எழுந்துள்ளது. மேலும் இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில், நாங்கள் தான் அப்பவே சொன்னோமே, ஆனாலும் தேர்தல் ஆணையம் கேட்கவில்லை என கூறி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் முறைகேட்டை தடுக்க 3 முக்கிய டிமாண்டை காங்கிரஸ் வைத்து வருகிறது. அதாவது கேரளாவில் காசர்கோடு தொகுதியில் நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஒருமுறை பட்டனை அழுத்தினால் பாஜகவிற்கு 2 வாக்குகள் விழுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். அதேபோல் மொத்தம் 4 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இதுபோல் இரட்டை வாக்குகள் பதிவானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல் ஏற்கனவே மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் மீது எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்துதான் பாஜக ஜெயிக்கிறது என தொடர்ந்து கூறி வருகிறார்கள். மேலும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் விவிபேட் இயந்திரங்களின் ஸ்லிப்பை 100% எண்ண வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வரும் நிலையில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதனை அடுத்துதான் கேரளாவில் ஒரு பட்டனை அழுத்தினால் பாஜகவிற்கு 2 ஓட்டுகள் விழுவது தொடர்பாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மீண்டும் காங்கிரஸ் கட்சி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் மீது சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் தள பக்கத்தில், மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு தான் ஓட்டுகள் விழுவது கேரளாவில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் தான் நாங்கள் 3 முக்கிய கோரிக்கைகளை வைக்கிறோம். இதில் முதல் கோரிக்கை என்பது விவிபேட் ஸ்லிப்புகளை கண்டிப்பாக மக்களின் கைகளில் வழங்க வேண்டும். 2வது கோரிக்கை என்பது வாக்காளர்கள் தங்களின் விவிபேட் ஸ்லிப்புகளை தனி பாக்ஸில் செலுத்த வேண்டும். 3வது கோரிக்கை என்பது தனி பாக்ஸில் செலுத்தப்படும் அனைத்து விவிபேட் ஸ்லிப்புகளையும் 100% எண்ண வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் பலமுறை வாய்ப்பு கேட்டோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களிடம் பேச தயாராக இல்லை என காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இதுபோன்ற முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்றால், அது ஆதாரப்பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டால் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை ரத்து செய்யப்படும் என்ற எச்சரிக்கையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக வந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.